இந்த இடத்துல இப்படி என்னடா விநாயகர் சிலை இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் வந்து நீ நினச்சது தப்புடா அப்படின்ட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி இங்கே வந்து பயங்கரமாக இருக்குங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம், கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறோம். என்கிட்ட 45,000 சிலை வெளியில் இன்னைக்கு 90,000 ரூபா. இன்னொன்று கைவினை சிற்பத்துக்கு ISO தர சான்றிதழ் வாங்கின ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டிலேயும் நம்ம தான். எல்லாரும் வாங்குற இடத்துல தான் பொருள் வாங்குறோம், எல்லாருக்கும் போடுற பொருளோட குவாலிட்டியான பொருள் போடுறோம். நான் அதிக பொருளை விற்று குறைஞ்ச லாபத்தை பார்க்குறேன். அப்போ எனக்கு ஆவரேஜில் ஈக்குவல் ஆகிடுது. அந்த கலருக்கு உண்டான பெயிண்டிங் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து லட்சணமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உடம்பு பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. எல்லாரும் சிற்பக்கலை வந்து சுற்றி பாருங்கள். ஒரு ஆயிரக்கணக்கான விநாயகரை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரே இடத்துல 9 குடோன் இருக்குது. தமிழ்நாட்டிலே பெரிய யூனிட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய நிறுவனத்தை, இவ்வளோ பெரிய கடையை ஒரே இடத்துல நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்கீங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஒரு 3ஆம் டைம் வந்துருக்கிறோம். அந்த சிலைலாம் நல்லா தான் இருக்குது, கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது. எத்தனை டைம் எடுக்கும்? 5ஆம் டைம் 6ஆம் டைம் இங்கே எடுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. நிறைய நல்ல சிலையெல்லாம் போயிருக்கிறோம். இவ்வளோ பெரிய சிலை பாருங்கள், எனக்கு 2 பக்கம் கை எட்டாது, அவ்வளோ அகலம் இருக்குது, இவ்வளோ உயரம் இருக்குது. இந்த சிலையை 16,110 ரூபாய்க்கு கொடுக்குறேன். என்கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் மாவு வாங்குவேன், இல்லைன்னா கடன் வாங்கி மாவு வாங்குவேன், ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு பண்ணுவேன். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாயிலிருந்து 45,000 வரைக்கும் இருக்குது ஹோல்சேல் ரேட்டு. அதுலேயும் ஆடி 1லேருந்து ஆடி 12 புக் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான விநாயகரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி வாங்க, சிலையை எங்கள் செட்லேருந்து எடுத்துப்பாங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இருக்கோங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14 வரப்போகுது இல்லையா, அதுக்காக விநாயகர் சிலையெல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 2 மாதம் இருக்குதே, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? மக்களே, ஒரு பெரிய கூட்டமே பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகர் சிலை எடுக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது விநாயகர் சிலைக்கு ஒரு பெரிய ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஆடி 1லிருந்து ஆடி 18க்குள்ளே நீங்கள் விநாயகர் சிலையெல்லாம் எடுத்தீங்கன்னா 10% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த ஸ்பெஷல் ஆஃபரை எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே இப்போ விநாயகர் சிலையை புக் பண்ண போயிட்டு இருக்கிறாங்க. மக்களே, இன்னைக்கு ஒரு தரமான நியூஸ் அண்ட் தரமான அப்டேட்டோட வந்திருக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போது. மறக்காமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களை, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிப்பக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோங்க. அதாவது இந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாமே விநாயகர் தான். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையெல்லாம் இருக்கும். இப்போதுக்கிட்ட நீ சம்மந்தமே இல்லாமல் விநாயகர் சிலை எடுக்கிறவங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்கு இப்போவே வந்திருக்கிறேன். ஏன்டா இன்னும் 2 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே இப்போவே வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைக்கு ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போனவங்களுக்கெல்லாம் சிலையே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் புக் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் போய் புக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்கள்லாம் பிளான் பண்ணி தான் இன்றைக்கி வந்திருக்கிறோங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டம் கூடி இருக்குது. அதாவது முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை புக் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரும் கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சிலை புக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இதோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே புக் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்க்குறீங்களா, பின்னாடி புக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. விநாயகர் சிலை வைக்கிறதுக்காக இன்றைக்கி அவங்களும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. முன்னாடியே நம்ம புக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த கலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு, அதாவது நம்ம கேட்குற கலரில் வந்து பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களே, இன்றைக்கி இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சிலை வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். சேட்டிப்பட்டி அப்படிங்கிற இடங்க, அதாவது எடப்பாடியிலேருந்து குமாரபாளையத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமங்க. சின்ன கிராமத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதா அப்படின்ட்டு சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எதனால மக்கள் வந்து இப்போவே விநாயகர் சிலையெல்லாம் வாங்க வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி எப்போ வந்தோம்னா மோஸ்ட்லி நிறையா சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக்குடு, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச சிலைகள் எல்லாம் புக்குடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சிலையெல்லாம் புக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், பெயிண்டிங்கே இல்லாத சிலைகள். நீங்கள் வந்து இதில் ஏதாவது சிலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்ட மாதிரியே அவங்க பெயிண்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த இடமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பார்க்குற சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஓனர்கிட்ட இதெல்லாம் எப்படிங்க, இதோட ப்ராசஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் நிறைய கேள்வி கேட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாப்ல. அன்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப பரபரப்பான பிஸியா இருக்கீங்க, ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிற்பக்கடல்ங்கிறது, என்னோட பேர் டாக்டர் சின்னசக்தி. நம்ம இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் காவிரிப்பட்டி கிராமம் மோட்டூருங்கிற ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்குது.
இது வந்து கைவினை சிற்பம் தயாரிக்கிறதுல நம்ம தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த துறைக்கு தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அப்துல் கலாம் விருது, சவுத் ஏசியன் இன்டர்நேஷனல் அவார்டு, ஒளிரும் நட்சத்திர விருது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். இந்த துறையில் டாக்டரேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த துறைக்கு தமிழ்நாடு லெவலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறோம். ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கி ஒரு தரமான விநாயகர் தயாரிக்கிறோம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம், கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறோம். இந்த விநாயகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிலைக்கு வாட்டர் கலர் பூசி தரோம். இதெல்லாம் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த சிலையை வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தும் அந்த சிலை எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நம்ம சிலை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமா கண்ணு, நாங்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி தான் இங்கே வந்திருக்கிறோம். வெரி குட் வெரி குட். அதாவது நீங்கள் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் கூட நம்மளோட ரேட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும், தரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து கோயில் ஸ்தபதி. இந்த துறையில் கோயில் கோபுரம் கட்டுறது, சிலை செய்கிறது, இந்த மாதிரி செய்கிறதுல ஸ்தபதி, அரசு அங்கீகாரம் பெற்ற அப்ரூவல் ஸ்தபதி நம்ம. அதனால் ஒவ்வொரு சாமிக்கும் இதுக்கு என்ன கலர் அடிக்கலாம், இதுக்கு என்ன லட்சணம் கொடுக்கலாம், இதுக்கு என்ன வாகனம் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று பார்த்து செய்கிறோம். இன்னொன்று ரேட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து இதுலேயே மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அதாவது ரேட்டு ஒட்ட மாட்டாங்க. நம்ம அதுலேயே ரேட்டு ஒட்டி வச்சுருக்கிறோம். இந்த சிலை என்ன ரேட்டு வரும், என்ன ரேட்டுக்கு தர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு. அதுலேயும் ஆடி 1 ஆடி 18 புக் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஆக்சுவலாக போட்டிருந்தாங்க கீழே வரும்போது என்ட்ரன்ஸில் போட்டிருந்தேன், கவனிச்சிங்களா? வெரி குட். இதில் வந்து என்னென்னா அந்த 10%ங்கிறது ஹோல்சேல் ரேட்டு, அதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் தரோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் தர மாட்டாங்க. இன்னொன்று கைவினை சிற்பத்துக்கு ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் வாங்கின ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டிலேயும் நம்ம தான். ஓ ஆமாம், அதுலேயும் ஐஎஸ்ஓவில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதில் தரங்கிறது எல்லாத்துக்குமே தரத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டு, அந்த ஐஎஸ்ஓ வந்து நம்ம சிற்பக்கடையில் வாங்கியிருக்கு. ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து நான் இந்த இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து விநாயகர் சிலையை வந்து நம்ம கரைச்சாதெல்லாம் கெமிக்கல் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் வந்து நேச்சுரலாக இதாக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது இதில் நம்ம இதை பார்த்தீங்கன்னாக்கா 100% ஆர்கானிக்காக பண்ணுறோம், கெமிக்கல் இல்லாமல். எப்படின்னாக்கா இது எல்லாமே கிழங்கு மாவில் பண்ணுறோம், மரவள்ளி கிழங்கு மாவு. இப்போ இவ்வளோ பெரிய சிலை இருக்குது, இந்த சிலையை ஒரு ஆள் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அதே வெயிட்லெஸ்ஸாக பண்ணாக்கா கிழங்கு மாவில் செய்கிறோம் பாருங்கள். இது மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி தரமாக இருக்கும். இது வந்து 100% கெமிக்கல் இல்லாமல் செய்கிறோம். தண்ணியில் கரைக்கும் போது என்னென்னா தண்ணி மாசுபடாது. அதே நேரத்தில் கிழங்கு மாவுங்கிறதுனால மீனுக்கு நல்ல உணவாக மாறுது. மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் நம்மளது தான். இந்த இதில் வந்து என்னென்னா நீங்கள் தண்ணியில் கரைக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, எங்களுக்கு ஆர்கானிக்காக செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவோம். ஓகே ஆமாங்க. ஏன்னா அரசாங்கத்தில் எல்லா சர்டிஃபிகேட்டும் நாங்கள் பதிவு பண்ணி நாங்கள் முறையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் 14 தான் விநாயகர் சதுர்த்தி. ஆமாங்க. ஆனால் வந்து இப்போ இருந்து இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு, என்ன ரீசன் அப்படிங்களா? இதில் பாருங்க, பின்னாடி பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய கஸ்டமர். இவங்களுக்கு எதனாலன்னா நம்ம ஆடி 1ங்கிறது ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறோம். அன்னைக்கு ஆடி 1 அன்னைக்கு அமாவாசை, மதியம், அஷ்டமி, பௌர்ணமின்னு எந்த ஒரு கணக்கும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் காலையில் 7 மணிக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஒரு திறமையான ஒரு வேலையை ஒரு ஸ்டாண்டர்டான முறையில் பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் யாருமே சிலையை வந்து ரேட்டு ஒட்டி பண்ணுறதில்ல, நாங்கள் ரேட்டு ஒட்டி பண்ணுறோம். கெமிக்கல் ஒரு சிலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, நம்ம கெமிக்கல் அடிக்கிறதில்ல. இன்னொன்று, மக்களுக்கு எப்பயுமே ஆடி 1 மட்டுமே திருவிழா நடக்குது, தேங்காய் சுடுவோம் நம்ம தமிழ்நாட்டில். இப்போ இங்கே நம்மகிட்ட என்னென்னா ஆடி 1னா சிற்பக்கடலில் புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்கிறது எல்லாத்துக்குமே அந்த தகவலை கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ 17 வருஷமாக வேலை பார்க்குறோம். அந்த 17 வருஷமாக ஆடி 1 தான் பண்ணுவேன். எப்பயுமே விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே கார்த்திகை 1 வேலை ஆரம்பிச்சிருவோம். வைகாசி 1 பெயிண்டிங் ஆரம்பிப்போம். ஆடி 1 புக்கிங் ஆரம்பிப்போம். ஆடி 18 வரைக்கும் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% சிறப்பு தள்ளுபடி கொடுக்குறோம். இது வந்து இங்கே இருக்கிற அத்தனை கஸ்டமருக்கும் தெரியும். ஆடி 1னா தலையாடி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மைண்ட் செட் இருக்கும் தமிழ்நாட்டில். அதுலேயே ஆடி 1 சிற்பக்கடல் புக்கிங் ஸ்டார்ட்டு. அதுவும் வந்து இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அந்த தகவல் கொடுத்து வச்சுருக்கிறோம். இந்த சிலையை நான் இன்னைக்கு ஆடி 1 நேற்று காலையில் வந்து முழு அமௌண்ட்டு தர எனக்கு சிலை கொடுனாலும் கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ஆடி 1க்கு கஸ்டமர் எல்லோரும் வருவாங்க, எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். பாதி சிலை விற்று பாதி சிலை வியாபாரம் பண்ணக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து லட்சணமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உடம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக அகலமாக இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லட்சணமான விநாயகர்லாம் வந்து நீங்கள் சிற்பக்கடலில் தேடி வரணும். அப்படிங்கிறப்ப எல்லோரும் வரும்போது அந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் கொடுக்கணும். இந்த மாதிரி வியூ தெளிவாக போட்டு வச்சுருக்கிறோம். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே 60 பேர் வேலை பார்க்குறோம். ஆமாங்க. அதனால் வந்து நீங்கள் சிற்பக்கடலில் தேடி வரும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நிறையா கொடுக்குறோம். இதில் என்னென்னா நம்ம சேனலை இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் வரும்பொழுது, ஆனால் இந்த சேனலை நம்ம பார்த்துட்டு வந்து உங்கள் சேனலோட பேர் எனக்கு சொல்லும் பட்சத்தில் நாங்கள் ஒரு மரக்கன்று இலவசமாக கொடுக்குறோம்.
இது உங்க சேனலுக்காக நான் ஸ்பெஷலா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஆமா. ஆக்சுவலா நான் பாக்குறேன் நிறைய விநாயகர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்காம இருக்கு இல்லையா, அது என்ன விஷயம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வேலையை முடிச்சு வச்சிருக்கிறோம். இது எதுக்காகனா மக்கள் வந்து என்ன கலர்னு சொல்ல தெரியாது, நல்ல கலரை பார்த்து எடுக்கணும், அவங்களுக்கு இந்த கலர் கொடுத்துருக்கோம். பாதி பேர் நாங்க விரும்புற கலர் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு விரும்புற கலரை கொடுக்கறதுக்காக வெள்ளை சிலையில இருக்கு இந்த கலர். ஆனா இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கு, இந்த உருவம் நல்லா இருக்கு, ஆனா இந்த கலரை வந்து எனக்கு அந்த சிலையில பண்ணி கொடுன்னா அந்த வெள்ளை சிலையில பண்ணி தருவோம். அது வேற மாடலா இருக்கும், வேற உயரமா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து நாங்க இந்த அவங்க கேட்குற கலருக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வெள்ளை சிலையை வச்சிருக்கிறோம், கலர் சிலையை வச்சிருக்கிறோம். அந்த கலருக்கு உண்டான பெயிண்டிங் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஆமாங்க. நான் அதே மாதிரி இப்போ விநாயகர் சிலை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாங்க. ஆனா நம்ம முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கு இல்லையா? ஆமா. உங்ககிட்ட வந்து அப்போ இருந்த எப்பவும் அப்படி அப்போ கிடைச்சாலும் இருக்கும், இங்க வந்து சிலை இருக்கும், ஆனா வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அதாவது முன்னாடி பண்ற காரணம் என்னன்னா வேணுங்கிற வெரைட்டி கிடைக்காது அப்ப. ஆமா. இப்போ மாடல் நிறையா இருக்கு, இந்த மாதிரி ரகங்கள் நிறையா இருக்கு, இந்த மாதிரி லட்சணமான விநாயகர் இருக்குன்னா இதை முன்னாடி மற்றவங்க புக் பண்ணிடுவாங்க. அதனால ஆடி 1லேருந்து புக் பண்றோம், ஆடி 18 வரைக்கும் ஆஃபரோட கொடுக்குறோம். லேட்டா வரவங்களுக்கு சிலை இருக்கும், ஆஃபர் கிடைக்காது. அது மட்டும் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று நீங்கள் முன்னாடி புக் பண்ணிட்டாலும் நாங்கள் முழுசாக பாதுகாப்பு பண்ணி வைப்போம். எல்லா வேலையும் முடிச்சு, இதுக்கு 70% வேலை முடிஞ்சிருக்கு, இதை 100% வேலையை முடிச்சு கவர் பண்ணி பத்திரமா வச்சிருப்போம். நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி உங்கள் இடத்துல கொண்டு போய் வைக்க முடியாது. அதனால விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாரம் முன்னாடி டெலிவரி எடுப்பாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு அமாவாசையிலேருந்து அடுத்த 4 நாள் 24 hours நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சிலை கொடுக்க தயாராக இருக்கும். அதனால் வந்து சிற்பக்கடலுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, எப்போ வந்தாலும் அண்ணன் தெளிவாக வேலை முடிச்சு வச்சிருப்பார் அப்படின்னு. ஆடி 1லேருந்து ஆடி 18க்குள்ளே 10% ஆஃபரு, அதிலேருந்து விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் ஆஃபர் இல்லாமல் கொடுக்குறோம். இன்னொன்று என்ன மாடல் கேட்குறீங்க, என்ன கலர் கேட்குறீங்க, எல்லா வேலையும் முடிச்சு தயாராக இருக்கும். ஒரு வாரம் முன்னாடி சிலை ரெடியாக இருக்கும், எப்போ வேணாலும் டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் இங்கே எத்தனை, அதாவது என்ன ப்ரைஸ்லேருந்து விநாயகர் ஸ்டார்ட்? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாயிலிருந்து 45,000 வரைக்கும் இருக்குது. என்கிட்ட 45,000 சிலை வெளியில் இன்னைக்கு 90,000 ரூபா, டபுள் மடங்கு விற்கிறாங்க. நம்ம என்னென்னா ரேட்டை ஏற்றி விற்கிறது நோக்கம் இல்லை, கஸ்டமருக்கு சரியான ரேட்டில் கொடுக்குறங்கிறதா வித்தியாசம். நானும் கம்மி ரேட்டில் கொடுக்குறேன், சும்மா கொடுக்குறேன்ல, நியாயமான ரேட்டை கரெக்டாக கொடுத்துட்டுருக்கிறேன். மற்ற இடத்துல இந்த சிலை, இப்போ இந்த சிலை பாருங்கள், இது வந்து 10.75 அடி, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும், நல்ல உருவத்தோட நல்ல கலரோட இருக்கும். இந்த சிலையோட ரேட் இன்றைக்கி வந்து 17,900 ரூபா. இந்த சிலைக்கு வந்து 1,790 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த சிலையை வந்து நாங்கள் 16,110 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே ஓகே. இவ்வளோ பெரிய சிலை பாருங்க, எனக்கு 2 பக்கம் கை எட்டாது, அவ்வளோ அகலம் இருக்குது, இவ்வளோ உயரம் இருக்குது. இந்த சிலையை 16,110 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எப்போ நான் உங்களுக்கு கட்டு வழியாகுது? இது வந்து என்னென்னா சொந்த இடம், சொந்தமாக உள்ளூர் மக்களே வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து வேலைவாய்ப்போடு செய்கிறோம். எனக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. இன்னொன்று இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு உண்டான மார்ஜின் மட்டுமே நியாயமான ரேட்டை வச்சு விற்கிறோம். அதனால் கட்ட முடியாது. எல்லாரும் வாங்குற இடத்துல தான் பொருள் வாங்குகிறோம், எல்லாரும் போடுற பொருளோட குவாலிட்டியான பொருள் போடுறோம். நான் அதிக பொருளை விற்று குறைஞ்ச லாபத்தை பார்க்குறேன், அப்போ எனக்கு ஆவரேஜில் ஈக்குவல் ஆகிடுது. இப்போது ஒரு சிலைக்கு வந்து நான் 5,000 ரூபா லாபம் வச்சு 50 சிலை விற்கிறதுக்கு பதிலாக ஒரு சிலைக்கு 500 ரூபா லாபம் வச்சு 1000 சிலை விற்கிறேன். அப்போ எனக்கு ஆவரேஜ் லாபம் எனக்கு அதிகமாகும். அதனால தான் வந்து விலையும் கம்மியாக இருக்கும், இடைத்தரகர் கிடையாது, கமிஷன் கிடையாது. அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு தரமான விநாயகர் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு மாடலாக இருக்குது, ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து இத்தனை கஸ்டமர் நம்மளை தேடி வராங்கன்னா ஆடி 1 இன்னைக்கு தான் வர சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆடி 1ல் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது, ஆடி 1லேருந்து 18 வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியுது. அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமாக, ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக நம்மகிட்ட வந்துருக்கீங்க? 10 வருஷமாக வந்துருக்கிறார். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமா ஆடி 1 அன்னைக்கு வந்துடுவார். சரிங்களா? அங்கே இருக்கிற அத்தனை கஸ்டமர் ரெகுலர் வராங்க. இவங்க 4 பேருக்கு தகவல் சொல்கிறாங்க. ஆமாங்க. எத்தனை அடி சிலையில இருந்து நான் ஸ்டார்டிங்? நம்மளோட அரை அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் இருக்கு. ஆமாம், 15 அடி வரைக்கும் இருக்கு. அது 15 அடி இருக்கு என்னன்னா அகலத்தை பொறுத்து உயரம் இருக்கும். நீங்க கேட்குற 15 அடி அரசாங்கத்துக்கு அனுமதி இல்லையே, உயரம் 10 அடி தான் இருக்கும், சைடில் வாகனம் இருக்கும், அகலம் இருக்கும், அதை பொறுத்து உயரம் இருக்கும். ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய அளவை தாண்டி நாங்கள் உற்பத்தி பண்ணுறதில்ல, விற்கிறதில்ல. ஆமாங்க. இதில் இருக்கிற எல்லா விநாயகருமே உங்களோட படைப்பு தான், எல்லாமே வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல உங்களுக்கு எந்த விநாயகர் வந்து பர்சனலா ஃபேவரட் அப்படின்னு இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த விநாயகர் ரொம்ப நல்லா இருக்கும்பா, அதே மாதிரி வந்தா யாராச்சும் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, இந்த விநாயகர் எடுங்கப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம், அது மாதிரி ஏதாவது விநாயகர் இருக்கும்? இல்லை, நம்மளுக்கு என்னன்னா எல்லாமே விநாயகர் தான். விநாயகருக்கு
ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்கள் சேனல் பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் வந்து முதல் கடவுளாக இருக்கிறார். முதல் கடவுளுங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு சாமிக்கும் முன்னாடி முதல் பூஜை இவர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா பிடிக்கு வரவர் தான் பிள்ளையார். இவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் எதில் கூப்பிட்டீங்கனாலும் வருவார், எத்தனை மணிக்குனாலும் பூஜை பண்ணலாம். இவர் பூஜை பண்ணக்கூடிய காலங்கள் கிடையாது. நைட்டு 12 மணிக்கு கூட பூஜை பண்ணலாம். இவருக்கு எந்த இடத்துலனாலும் பூஜை பண்ணலாம். கல்யாண வீட்டில் வச்சுருக்கலாம், கோவிலில் வச்சுருக்கலாம், இறந்துட்டாங்கன்னா டெத் இடத்துலேயே வச்சுருக்கலாம். அதே நேரத்தில் இவர் எந்த பொருள்னாலும் தயார் பண்ணலாம். தங்கத்தில் செய்யலாம், வெள்ளியில் செய்யலாம், பித்தளையில் செய்யலாம், மரத்தில் செய்யலாம், கல்லில் செய்யலாம், இந்த மாதிரி கிழங்கு மாவில் செய்யலாம். இதையும் தாண்டி ஒரு சாணத்தில் பிடிக்கலாம், மஞ்சளில் பிடிக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லைங்க. ஒரு டப்பா தண்ணி கீழே ஊற்றுறோம், மண்ணை பிடிச்சி வைக்கிறோம், அவர் பிள்ளையார். இந்த மாதிரி எந்த சாமியும் எந்த கடவுளும் இந்த மாதிரி பிடிக்க வர மாட்டாங்க. ஒரு பிடிக்க வர்றதுனால தான் இவர் வந்து பிள்ளையாராக இருக்கிறார். அதனால் வந்து இவர் எந்த இதனாலும் செய்யலாம். நீங்கள் கேட்டீங்க எனக்கு பிடிச்ச பிள்ளையார் எதுன்னு. எனக்கு பிடிச்ச பிள்ளையார் மங்களகரமாக மஞ்சளில் பிடிக்கிறத எனக்கு பிடிக்கும். சரிங்களா? ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் பிடிப்போம். இதில் எனக்கு பிடிக்கலன்னு எந்த ஒரு தாய்க்கும் பெத்த குழந்தைங்கள எந்த குழந்தை உனக்கு பிடிக்கும்னு கேட்டால் தெரியாது. எல்லா குழந்தையுமே பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு எல்லா பிள்ளையாரையுமே பிடிக்கும். ஆமாங்க. ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தீங்க? அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன ஊராக இருக்குது, அந்த ஊருக்குள்ளே இப்படி ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி நானே பிரமிப்பாக தான் பார்த்தேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வரும்போது என்னடா இவ்வளோ செருப்பு இருக்குது, நம்ம கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தெரிஞ்சுது. சூப்பர். உள்ளே வந்ததுக்கு அப்புறமாவே இந்த இடத்த பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பக்கா விவசாயி. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டிராயிங் பண்ணுற ஆர்வம் இருக்குது. சின்ன இது கூட ஒன்றுக்கும் ஆர்ட் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணேன், கோயில் வேலைக்கு போனேன். கோயில் ஸ்தபதி, கோயில் கோபுரம் கட்டுறது, சிலை செய்கிறது தான் பிரதான வேலை. அதுக்கடுத்தது நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச செய்யணும்னு சொல்லிட்டு தான் என் கிராமத்திலே வந்து ஒரு தொழிற்சாலையை உருவாக்குன்னு சொல்லி பண்ணேன். என் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டில் என்னென்னா, இப்போ வந்து நிறைய பிள்ளையாரை தயார் பண்ணுறோம். என் ஊருக்கு இத்தனை பேரை வர வைக்கிறதுக்கு நான் ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டு ஒன் பை ஒன்னாக என் கிராமத்தை அதிக வெளியில் உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களை மாதிரி யூடியூபரு, நீங்கள் இந்த யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி டிவி சேனலு, அதுக்கு முன்னாடி வால் போஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி செய்தித்தாள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்றைக்கி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எத்தனையிலையும் கொடுக்குறோம். மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் என் கிராமத்தை மோட்டூர்னால் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி சிற்பக்கடலாம் உலகமே தெரிகிற அளவுக்கு கொண்டு போயிருக்கோம். அதனால் வந்து இதை நம்ம உற்பத்தி பண்ணுறதே என்னென்னா, என் கிராமத்தில் நான் பிறந்த மண்ணுக்கு ஏதோ ஒன்று செய்யணுங்கிற நோக்கத்தில் பண்ணது தான் இந்த கான்செப்ட்டு. இன்றைக்கி உலகத்துக்கே கொண்டு போகிறோம். இதில் வந்து நம்ம ஊரில் ஒரு 40 to 50 குடும்பத்துக்கு வாழ்வாதாரமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஆமாம். அதே மாதிரினா இப்போ மோஸ்ட்லி வந்து எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நாங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு சிலர்னால வந்து இந்த வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னால் வர முடியாது, ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா நான் வந்து அந்த சிலையை புக் பண்ணிக்கிறேன், அமௌண்ட் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது உண்டா? எடுக்கிறோம், கண்டிப்பாக எடுக்கிறோம். இன்னையில இல்லை, நாளையிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதுக்கு எப்படின்னாக்கா, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு மேலே கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோட்டோ அனுப்புவாங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு 10 அடி சிலை வேணும் அப்படின்னா 10 அடியில் 4 ஃபோட்டோ அனுப்புவாங்க. 4ல் ஒரு ஃபோட்டோ நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்தால் கடல் மாதிரி இருக்குது, சிற்ப கடல்னா கடல் மாதிரி இருக்கும். எல்லா சிலையும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்கும். வர முடியலன்னாக்கா எங்களால் எல்லா சிலையும் இங்கே வந்து அனுப்ப முடியாது, எது புக் ஆனது ஆகும். அதனால் அப்போதுக்கு எது புக் ஆகலையோ அதில் 10 அடினா 4 அல்லது 4 அடினா 4, ஒரு மாடலுக்கு 4 ஃபோட்டோ அனுப்புவோம். அந்த 4 ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த சிலை பிடிக்குதோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது உங்கள் பேரில் 2 ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் ஊரோட ஃபோட்டோவோட ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு பில்லை வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். நீங்கள் அதுக்கு அட்வான்ஸ் வந்து ஜிபே பண்ணிடணும். திரும்ப விநாயகர் சதுர்த்தி எடுக்கும்போது நீங்களே நேரில் வந்து எடுத்துக்கணும். நாங்கள் எதுவும் கொரியரோ இந்த மாதிரி எதுவும் அனுப்புறது இல்லை. இங்கே வந்து கொரியர் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது இல்லைங்க. ஏன்னா இந்த சிலையை வந்து கொரியர் பண்ணும்போது சேஃபாக போய் சேராது, அதனால் கொரியர் பண்ண முடியாது. ஆன்லைனில் புக்கிங் பண்ணிக்கலாம், எடுக்கிறதுக்கு டெலிவரிக்கு நீங்கள் நேரில் வந்துடணும். ஓகேண்ணா. மற்றபடி இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக தான் நீங்கள் வந்து அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறீங்க. இந்த டைம் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது போன டைமை விட பிஸ்னஸ் வந்து இப்போவே நல்லா சூடு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இனிமேல் தான் சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு? அருமையான கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக போயிட்டுருக்குது, மக்கள் நல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, அரசாங்கம் வந்து அப்பப்போ இந்த பர்மிஷனுக்காக ரொம்ப அலைய விட்றாங்க. அது மட்டும்தான் வந்து இங்கே வர வாடிக்கையாளரும் சரி, விநாயகரை கும்பிடக்கூடிய பக்தருக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க. அதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் தளர்வு பண்ணணும். இப்போது இதுக்கு பர்மிஷனுக்காக இபி ஆஃபீஸ் போகணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும்,
மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போகணும், பஞ்சாயத்தில் கையெழுத்து வாங்கணும், இந்த மாதிரி பல தகவல் வந்து கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க இங்கே பூஜை பண்ணி இந்த பொருளை வாங்கி விநாயகரை கொண்டு போய் பூஜை பண்ணுறதே பெருசாக இருக்குது, பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணுறது. அதனால் அதுக்கு வாங்கக்கூடிய பர்மிஷன் வந்து கொஞ்சம் தளர்வு பண்ணணும். அரசாங்கம் வந்து 10 அடிக்கு மேலே செய்யக்கூடாதுங்கிறாங்க, நாங்கள் 10 அடிக்கு மேலே செய்யலை. அதனால் ஈஸியாக வந்து பர்மிஷன் வாங்கி அவங்க செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அரசாங்கம் கொடுத்துச்சுனாக்கா இன்னும் நிறைய வியாபாரம் ஆகும். எங்களை மாதிரி கைவினை சிற்பத்தை அழிஞ்சு வர நிலையில் இருக்கக்கூடிய கைவினை சிற்பத்தை மேம்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு இந்த மாதிரி கிராமத்திலே வந்து இன்னும் வாழ்வாதாரத்துக்கு பெருக்கிறதுக்கும் எங்களுடைய தொழிலை பெருக்கிறதுக்கும் இன்னும் பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதனால் அரசாங்கத்திட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கைவினை சிற்பத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறோம். கண்டிப்பாண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. நல்லபடியாக எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து வியூவர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த உங்கள் ஷாப்புக்கு எப்படி விசிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுவாங்க. ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து இது மூலியமாக சொல்ல விரும்புறது ஏதாவது? அதாவது என்னன்னாக்கா, தமிழ்நாட்டிலே முதன் முறையாக ISO வாங்கி நல்ல ஒரு குவாலிட்டியான விநாயகரை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் எல்லாரும் வந்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்காக செய்யக்கூடிய கெமிக்கல் இல்லாமல் பிளாஸ்டர் பாரிஸ் இல்லாத விநாயகரை நீங்கள் எல்லா ஊர்லேயும் எடுத்துங்க. என்கிட்ட தான் எடுக்கணும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எங்கனாலும் எடுத்து விழாவை சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு அன்பாக கேட்டுக்கிறோம். இதில் என்னென்னா, நம்ம இடத்துக்கு நீங்கள் வரணுன்னாக்கா இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய ஐடி இருக்குது, சிற்பக்கடல்னு ஐடி இருக்குது. அதில் மேலே பார்த்தீங்கன்னா மேப்பு கொடுத்துருக்குறோம். உங்களோட இதுலேயும் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் கொடுத்துருப்பீங்க, இதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம். நீங்கள் இங்கே வர முடியாதவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணித்தரோம். அதே நேரத்தில் வந்து அந்த விநாயகரை வந்து தரமான விநாயகர் நீங்கள் இங்கே வாங்குறது வந்து வெறும் விநாயகர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பத்துக்கு நேர்முகமாகவும் 100 குடும்பத்துக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 150 குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய பங்களிப்பாக கொடுக்குறீங்க. அந்த மாதிரி வந்து இந்த சிற்பக்கடலில் வந்து நீங்கள் விநாயகர் வாங்கணும்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கிறோம். சொல்லுங்கள். நன்றிண்ணா. கண்டிப்பாக வந்து இந்த டைம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப நல்லாவே அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட சார்பாக. கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க. அதாவது இந்த வருஷம் எல்லாருமே ஆர்வமாக வராங்க, மக்கள் நிறைய ஆர்வமாக வராங்க. இந்த வருஷம் வியாபாரமும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் ஓரளவுக்கு மக்கள் விரும்பி போய் ஆர்வமாக பார்க்குறாங்க, வாங்குறாங்க, புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம சிறப்பான விநாயகரை கொடுக்குறோம். இந்த வருஷமும் நல்ல ஒரு விநாயகரை கொடுக்குறோம். மக்கள் வந்து அந்தளவுக்கு விரும்பி நல்ல ஒரு விநாயகருக்கு ஆர்டர் கொடுக்குறதுக்காக விருப்பத்தோடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் ஒரு கடைக்கு 10 கடை தேடுறாங்க. எங்கே தேடினாலும் நம்மகிட்ட வந்து வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு தரமான விநாயகரை கிடைக்கிறதுனால இங்கே எல்லோரும் தேடி வராங்க. இந்த வருஷமும் விநாயகரோட வியாபாரம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் தான், எனக்கு ஒரு கியூரியாசிட்டி தான். அதாவது என்னென்னா, எங்கே பார்த்தாலும் விநாயகராக தான் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ விநாயகர் இங்கே இருக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? இதில் பார்த்தீங்கன்னாக்கா, உண்மை சொல்லணும்னா நானே எந்த விநாயகரை எண்ணி பார்க்க மாட்டேன். என்கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் மாவு வாங்குவேன், இல்லைன்னா கடன் வாங்கி மாவு வாங்குவேன், ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு பண்ணுவேன். தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 3000 விநாயகர், ஒரு 5000 விநாயகர், 10,000 விநாயகர் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் கடலில் எத்தனை மீன் இருக்குதுன்னு கேட்டால் தெரியாது, சிற்ப கடலில் எத்தனை விநாயகர் இருக்குதுன்னு கேட்டால் தெரியாது. அதான் உண்மைங்க. ஏன்னா நான் என்றது கிடையாது, குடோனில் செய்கிறோம், வரதை வியாபாரம் பண்ணுறோம், பசங்களுக்கு வேலை வாய்ப்பு தரோம். இதுதான் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் நிறைய விநாயகர் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குறதோட அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம். நிறைய மாடல் இருக்குது, நிறைய கலர் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைபர் எல்லாம் இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வெல்கம் பண்ணுறதுக்கு காத்திருப்பீங்க. இல்லை, இங்கே வர அத்தனை கஸ்டமருக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோம், முழு சர்வீஸ் தரோம். உங்கள் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு மரக்கன்று இலவசமாக கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறையா பங்களிப்பு தரோம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, வேலைப்பாட்டில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான விநாயகரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சிலை எடுக்கிறதுக்கு வந்தாலும் சரி, இல்லாவிட்டால் இந்த சிலையை பார்க்கறதுக்கு ஒரே இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான விநாயகரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். அதனால் அன்போடு கேட்டுக்கிறோம், எல்லோரும் சிற்பக்கடலில் வந்து சுற்றி பாருங்கள். ஒரு ஆயிரக்கணக்கான விநாயகரை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவசியம் வாங்க. நீங்கள் சிலை எடுக்கிறது எடுக்காது, ரெண்டாவது சிற்பக்கடலில் சுற்றி பார்க்கறதுக்காக வாங்க. கண்டிப்பாக சுற்றி பார்த்தாலே வாங்கிடுவாங்கண்ணா, அதில் எந்த மாற்று கருத்துமே. அதாவது இதில் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு ஆனால் வெளியில் போகிறது தடம் தெரியலான்னு தான் கேட்பாங்க. சீரியஸாக எனக்கே அந்த ஃபீல் தானே இருக்கு. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், எப்படி வெளியே போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு விநாயகர் தான் இருக்குது, சுற்றி விநாயகர் தான் இருக்குது. கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளோராக விநாயகர் தான் அடுக்கி வச்சிருக்கீங்க. எந்த சைடு போகிறது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு நானே மொழிபிதிங்க தான் நின்றுட்டு இருக்கேன். சூப்பர். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு
எல்லா இடத்துலையும் வந்து குடோன் நம்பர் போட்டுருக்கிறோம். ஒரே இடத்துல 9 குடோன் இருக்குது. தமிழ்நாட்டிலே பெரிய யூனிட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய நிறுவனத்தை, இவ்வளோ பெரிய கடையை ஒரே இடத்துல நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. மேனுஃபேக்சரிங் இதே இடம் தானா? தயாரிப்பும் இங்கேயே, வியாபாரமும் இங்கேயே. ஆமாங்க. அதனால் வந்து தான் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம். எனக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது, இடத்துக்கு வாடகை கிடையாது, சொந்த இடத்துல தயாரிக்கிறோம். அதனால் ஆளுங்களுக்கு சம்பளம், மெட்டீரியல் என்ன ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் காசு. அந்த மாதிரி செய்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ குறைஞ்ச விலையில் தரமான விநாயகரை தர முடியுது. ஆமாங்க. அதனால் நீங்கள் அவசியம் வாங்க. உங்களுக்கு என்ன விநாயகர் வேணுமோ, என்ன குவாலிட்டியில் வேணுமோ எல்லாமே கொடுக்கறதுக்கு சிற்பக்கடல் தயாராக இருக்குது. கண்டிப்பாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக ஒரு உங்களுக்கு என்ன மக்கள்லாம் விரும்புகிறாங்களோ அந்த கேள்வி வந்து உண்மையிலே நான் எதிர்பார்க்காத கேள்விலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஏன்னா மக்கள்கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அந்த சந்தேகம்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு உங்களை மாதிரி ஒரு நல்ல திறமையான ஆட்களுக்கு நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோம், நம்ம கடையோட விளக்கத்தை கொடுக்குறதுன்றப்ப உண்மையிலேயே சிற்பக்கடல் பெருமைப்படுது. உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய சேனல் மென்மேலும் வளரணும். நீங்கள் வந்து இருக்கிறதுலையே வந்து நல்ல ஒரு யூனிக்காக, நல்ல வித்தியாசமாக, ஒரு மாற்று சிந்தனையோட நிறைய கேள்விகள்லாம் கேட்டீங்க. நாங்கள் எப்படி ஒவ்வொரு விநாயகரும் இப்படி மாற்றமாக ஒரு வித்தியாசமாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டீங்க. உங்கள் சேனல் மென்மேலும் வளரணும், உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் வரணும். இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ சேனல் இருக்கோ அதை வந்து நீங்கள் இன்னும் கஸ்டமர் இன்னும் அதிகப்படுத்தி தமிழ்நாட்டிலே எல்லாரும் இந்த யூடியூப்னா நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியான இடத்துக்கு வரணும்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. நானும் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நான் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி நண்பா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மக்களே, அவர் பேசுனதை கேட்டிங்களா? சீரியஸாகவே ரொம்ப ஒரு ஒருத்தான இடம் தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் சிலையெல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் பசங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிலை பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்த்தாச்சுண்ணா. இதுதான் நல்லா இருக்கு. எதனால இந்த சிலை? எதனால அப்படின்னா சூப்பரா இருக்கு. அப்புறம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. அப்படியா? கொஞ்சம் வைடாகவும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. போன வருஷம் எத்தனை அடியில் எடுத்தோம் சிலை? போன வருஷம் 7 அடி எடுக்கலாம் வந்தோம். இங்கே வந்து அவரோட இதெல்லாம் பிடிச்சங்காட்டி 9 அடி எடுத்தோம். 9 அடி எடுத்தோம். இது எவ்வளோ அடிடா? இது 8. கரெக்டா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கலெக்ஷன்ஸ் இருக்கா இந்த வாட்டி? இங்கே நிறையா இருக்குண்ணா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆடி 1ஆம் தேதி வந்திருக்கோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூப்பிட்டு சொன்னாங்க. சரி ஓகே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்தோம். சரி வந்ததில் பார்த்ததில் பிடிச்சிருச்சு. சரி புக்கிங்கே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பரா. நீங்கள் வந்தங்காட்டி எனக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்று கிடைச்சதுங்கிறத தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நானும் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இதெல்லாம் பார்த்ததில்லை. போன வருஷம் கடைசியில் தான் நான் வந்தோம். கடைசியில் தான் வந்து விநாயகர் சதுர்த்தி 2 நாள் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து தேடணும். கிடைக்கல எங்கேயுமே. அங்கே பொள்ளாச்சிக்குள்ளே எங்கேயுமே சிலை கிடைக்கல. அப்போ இவர்கிட்ட கேட்கும்போது இவர் வந்து இருக்கு வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது எடுத்து. ஓகே, எடுத்தாச்சு இல்லை? இப்போ எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை? இல்லை, நான் புக் பண்ணியாச்சு. பெயிண்டிங் எல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் முடிச்சு பெட்டர் லுக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். சரி ஓகே. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்போ வந்து சேலம் அரியனூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து சேலம் வந்து ரீல்ஸ் பார்த்து தான் வந்தோம். இது ஒரு 3ஆம் டைம் வந்துருக்கிறோம். அந்த சிலைலாம் நல்லா தான் இருக்குது, கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது. அடியும் கரெக்டாக தான் நல்லா தான் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் 2 மாதம் இருக்குல்ல ப்ரோ? அதுக்குள்ளே இப்போவே வந்துட்டீங்க. இருக்குது. இப்போ வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் முதல்ல வந்தோம். அப்போ பெட்டராக தான் இருக்குது ப்ரைஸ் இல்லைங்களா? பெட்டர், சிலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா அமௌண்ட் கரெக்டாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரோ? கலெக்ஷன் எல்லாம் நிறைய விதவிதமான மாடல் இருக்குது. ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே. அப்போ எல்லாரும் வரலாம், வந்தீங்க வாங்கலாம். எல்லாம் வந்து எல்லாம் வாங்கிக்கலாம். ஆடி இப்போ 1ஆம் தேதினால 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க? ப்ரோ நம்ம பொள்ளாச்சிலேருந்து வரோம் ப்ரோ. பொள்ளாச்சியில் இருந்தா ப்ரோ? கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வந்திருக்கு. எப்படி இந்த பிளேஸ் தெரிஞ்சது உங்களுக்கு? ப்ரோ ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்துருக்கோம். பார்த்து இது வந்து 4ஆம் டைம். எத்தனை டைம் எடுக்கிறோம்? 5ஆம் டைம், 6ஆம் டைம் இங்கே எடுக்கிறோம். ஓ, 6ஆவது டைம் இங்கே எடுக்கிறீங்களா? இந்த தடவை கலெக்ஷன்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆனால் எங்களுக்கு முன்னாடி எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. நிறைய நல்ல சிலையெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ இவ்வளோ சிலை இருக்குது, நீ புக் பண்ணலாம் ப்ரோ. இப்போ தானே பார்க்க வந்திருக்கோம், பார்த்து எடுத்துக்கலாம். சரி ஓகே ஓகே ப்ரோ. பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விநாயகர் சதுர்த்தி கிட்ட நெருங்கிடுச்சு, அதனால வந்துட்டு எல்லாம் பெயிண்டிங் வேலை அவசரமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ இன்னைக்கு புக்கிங்கு, அதுவும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதே மாதிரி பெயிண்டிங் கலர் கேட்டாங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பெயிண்டிங் கலர் பண்ணி தருவோங்கண்ணா. விநாயகர் சதுர்த்திக்கு வாங்க, சிலையை எங்கள் செட்லேருந்து எடுத்து போங்க. கண்டிப்பா நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? அண்ணா நான் 2 வருஷமா இருக்கிறேங்கண்ணா. 2 வருஷமா இங்க இருக்கீங்க. 2 வருஷமா இருக்கிறேங்க. பிசினஸ் எல்லாம் ஓகே, உங்களுக்கும் ஓகேவா இருக்கா இந்த ஒர்க் எல்லாம் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் பிடிச்சதுனால தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் 2 வருஷமா. ஓகேக்கா. நீங்க பெயிண்டிங் எல்லாமே பண்ணுவீங்களா? அதாவது பெயிண்டிங் மட்டும்தானா நீங்க, இல்ல சிலை செய்யறது இந்த மாதிரி சிலை செய்யறது பெயிண்டிங் பண்றது வரைக்கும் எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா. எப்படிக்கா இது இயர் ஃபுல்லாமே வேலை இருக்குமா இல்ல எப்படி? வருஷம் ஃபுல்லாவே வேலை இருக்குங்கண்ணா. மக்களே, அதாவது இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக வந்து சிப்பக்கடல் அப்படிங்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விநாயகர் சிலை வாங்குறதுக்கு உகந்த இடம் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 2000-3000க்கு மேலே விநாயகர் சிலை இருக்குங்க. அவர் வேணாலும் வந்து சொல்ல முடியல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து 2000-3000 சிலைக்கு மேலேயே இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான விநாயகர்களாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல சிலையை, அதாவது உங்களுக்கு பிடிச்ச சிலையை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இப்போ நம்ம ஊர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் விற்பாங்க. ஆனால் வந்து அவங்ககிட்ட வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பெயிண்ட் அடிக்காத விநாயகர் மோஸ்ட்லி வச்சுருக்குறாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்லேயே அடித்து கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஏஐ ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியும் அக்யூரேட்டாகலாம் பண்ண முடியாது. ஆனால் வந்து அவங்க வந்து தன்னோட இதுலேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து விநாயகர் சிலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சிற்பக்கடல் வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல பெஸ்ட்டான சிலையை எடுத்துகிட்டு போகலாங்க. கண்டிப்பாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் டைம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்தவங்ககிட்டலாம் கேட்கும்போது ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 6வது டைம் 7வது டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒர்த்தான பிளேஸ் தான். இப்போ வந்து இன்றைக்கி ஆடி 1 இல்லையா? ஆடி 1லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் போயிட்டுருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ ஆடி 1லேருந்து ஆடி 18 வரைக்குமே பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வர்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நல்ல ஆஃபரே பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கனாலும் அவங்களுக்கும் ஒரு பெட்டரான ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது வேறு மரக்கன்று வேறு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து வாங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். நானும் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். என் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த டைம் வாடா ஒரு வீடியோ கூட எடுக்கலாமே, அங்கே நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதாவது இவ்வளோ விநாயகர் இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எப்பா சாமி இவ்வளோ விநாயகர் இருக்கா. அதாவது இது வந்து அதாவது அடுக்கடுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோராக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விநாயகர் இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி விநாயகர் வந்து பெயிண்ட் அடித்த விநாயகர் இருக்குது. நம்ம சொன்ன கலர்லேயும் அடிக்கிறாங்க. அதாவது இந்த பிடிச்சதும் பார்த்திங்கன்னா புக் பண்ணி இப்போவே வச்சுட்டோம்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் புக் பண்ணிவிட்டு இப்போவே எடுத்துகிட்டு போய்க்கலாமான்னு கேட்டால் இப்போல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். புக் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயகர் சிலை வந்து ரெடியாக இருக்குங்க. ஆக்சுவலாக உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ செருப்பு இருந்துச்சு, வண்டி இருந்துச்சு. என்னடா சம்மந்தமே இல்லாத ஊரில் சம்மந்தமே இல்லாத ஒரு இடமா இருக்குது, இந்த இடத்துல இப்படி என்னடா விநாயகர் சிலை இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் வந்து நீ நினச்சது தப்புடா அப்படின்ட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி இங்கே வந்து பயங்கரமாக இருக்குங்க. அதாவது சீரியஸாக சொல்லப்போனால் இது ஒரு கடல் தான். அதாவது சிற்பக்கடல் அப்படிங்கிற பேர் வந்து ஒர்த்தான பேர் தான். அந்த பேருக்கு இது வந்து தகுதி உள்ள இடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாகவே ஒர்த்துங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களை யாராவது இந்த வருஷம் வந்து விநாயகர் சிலை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, வந்து சிலை எடுத்துகிட்டு போங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எங்கள் பசங்க வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் வச்சுட்ருக்காங்க விநாயகர் சிலை. அவங்க வந்து ப்ரைஸ் கம்பேரிசனில் வந்து இது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வர்றவங்களும் பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட அரியலூர், சென்னை இந்த மாதிரி ஏரியாக்களில் கூட இருந்து இங்கே வந்து சிலை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ வந்து அதாவது டோட்டல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிறையா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து ஹோல்சேல் இடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக விநாயகர் சிலை வந்து இங்கே எடுக்கலாங்க. மக்களை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் உங்களுக்காக காத்திருக்குது. தேங்க்யூ காய்ஸ்.